தினகரன் பத்திரிகையில் ஒரு தகவல் இடம்பிடிக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாட்டுக்கு எதிராக குற்றமிழைத்தோர் எங்கிருந்தாலும் கைதாகுவர், அர்ஜுன் மகேந்திரனும் சிங்கப்பூரில் கைதாகலாம் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் லால் காந்த தெரிவித்திருக்கிறார் என்பதாக செய்தி தொடர்கிறது. எனவே இதன்போது இது பற்றி அவர் தெரிவிக்கின்ற போது, மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் நேரடியாக தொடர்பற்றிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நாட்டில் அரசாங்கத்துக்கு மேலாக ஒரு சிலர் அரசு போல் செயல்படுகிறார்கள். குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் இவர்கள் செயல்படுகின்றார்கள். இவ்வாறு நபர்களுக்கு அரசாங்கம் இடமளிக்க கூடாது. இதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. இதில் ஒரு அங்கமாகவே பாதாள கும்பல்களின் தலைவர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு எதிராக குற்றங்கள் ஈடுபட்டவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நண்பரான சிங்கப்பூரில் உள்ள அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்து அழைத்து வரும்போது சகலதும் புரிந்துவிடும் என்றும் அமைச்சர் லால் காந்த தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணும். எனவே இந்த அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான விவகாரத்தை அடிப்படையாக வைத்து இன்று மற்றும் ஒரு தகவலும் இடம்பிடிக்கிறது. இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையில் அத்துறமான செய்தி முக்கியமாக முதற் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே லங்காதீப் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக செய்தியை வழங்குகிறது. பந்தும்கர சித்திய அழுத்தேன் சொயாய் என்பதாக ஒரு செய்தி இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான சம்பவம் குறித்து பூரண விசாரணைகளை முன்னெடுப்ப அரசாங்கம் நீதி நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக இன்றைய அரசு தகவலை மேற்கோள் காட்டி லங்காதீப் தலைப்படுகிறது. எனவே அதனை புதிய கோணத்தில் மீண்டும் கண்டறிவதற்கான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தாமதங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த போதிலும் இதில் முக்கிய சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட சிக்கல் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வழக்குகள் இன்னும் இழுபறி நிலையில் காணப்படும் நிலையில் மீண்டும் இது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கும் அது தொடர்பான விடயங்களை புதிதாக ஆராய்வதற்கும் அரசாங்கம் தற்போது தீவிரமாக கவனித்து வருவதாகவும் அதற்கான சட்ட ஏற்பாடு தொடர்பான விடயங்களை கண்டறிந்து வருவதாகவும் அந்த செய்தி அரசாங்க தகவலை மேற்கோள் காட்டி இந்த தினம் லங்காதீப் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை காணும். எனவே இந்த பிணைமுறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு இப்போது ஆர்வம் கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.